இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தினமும் காலையில் ஒரு 1 வீக்காகவே லேட்டாக தான் எழுந்திரிக்கிறேன். காலைல எழுந்திரிச்சு வாசலில் கோலம் கூட போடுறதில்ல. இந்த மாதிரி வீட்டு வாசலில் கோலம் போட்டு வாசலில் உருளி வச்சு 2 சைட்லேயும் பூவெல்லாம் வச்சு என்னோட டேவை இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 வீக் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இனிமேல் ரெகுலராக தினமும் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையோட என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சில டைமில் மனசுக்கு ஏதாவது சில விஷயத்தை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணும். நான் ஷேர் பண்ணுற ஒரே ஆள் கடவுள் மட்டும்தான். எந்த கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவர் தான் என்னை பற்றி பின்னாடி பேச மாட்டாங்க, என்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நான் எவ்வளோ நேரம் புலம்புனாலும் அதை பொறுமையாக அமைதியாக உட்காந்து கேட்குறது கடவுள் மட்டும்தான். அதுக்கான தீர்வு எனக்கு கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையில் தான் நான் முழுசாக அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் இருந்துச்சு.